அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் 9ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் 7 கற்பவை கற்றபின் உரிய பகுதி. அதில் துணைப்பாடம் சந்தை என்ற தலைப்பில் அமைந்தது. அதற்கு ஏற்கனவே 2 வினாக்கள் தொடர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இன்று பார்க்கக்கூடியது 3வது வினாவும் 4வது வினாவும். சிறு வணிகர் ஒருவிடம் நேர்காணல் செய்க. எடுத்துக்காட்டாக, சந்தை பொருள்கள் மீதமானால் என்ன செய்வீர்கள்? அதுதான் செய்தி. செய்தியாளர்: வணக்கம் ஐயா. வணக்கம். வணிகர்: வணக்கம் ஐயா, உங்கள் பெயர் சொல்லுங்க. எத்தனை வருடங்களாக இந்த தொழில் செய்கிறீங்க? என் பெயர் முருகன். நான் 10 வருடங்களாக இந்த தொழில் செய்கிறேன். உங்கள் கடையில் என்னென்ன பொருட்கள் விற்பனை செய்கிறீங்க? எல்லா வகையான பழங்களும் காய்கறிகளும் விற்பனை செய்கிறோம். பழங்களை செயற்கை முறையில் பழுக்க வைக்கிறீர்களா? இல்லை, அது மக்கள் உடல்நலத்துக்காக தீங்கு விளைவிக்கும். அதனால் இயற்கை முறையில் விளைவிக்கும் விவசாயிகளிடமிருந்து பழங்களை வாங்கி விற்பனை செய்கிறேன். காய்கறிகளில் என்ன வகையான காய்கறிகள் விற்பனை செய்கிறீர்கள்? சுரைக்காய், பரங்கிக்காய், அவரை, பீர்க்கங்காய் போன்ற நாட்டு காய்கறிகளை விற்பனை செய்கிறோம். இவையும் இயற்கை உரங்களிட்டு விளையும் காய்கறிகள் தான். செயற்கை உரம், பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்தி விளைவிக்கும் விவசாயிகளிடமிருந்து நாங்கள் காய்கறி வாங்குவதில்லை. ஏன் அவற்றை வாங்குவதில்லை? வணிகர்: அவை மக்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடியவை. இக்காய்கறிகளை உண்பதால் எவ்வித நன்மையும் உடலுக்கு உண்டாவதில்லை. அதனால் நாங்கள் வாங்குவதில்லை. மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து பொருள்களை வாங்கும்போது நாங்களும் அவர்களின் நலனை கவனத்தில் கொண்டு காய்கறிகளை விற்பனை செய்தால் எங்கள் உறவு நீண்ட நாள் தொடரும். அடுத்தது, பழங்கள் காய்கறிகள் விற்பனையாகாமல் போனால் என்ன செய்வீர்கள்? கால்நடைகளுக்கு உணவாக வழங்கிவிடுவோம். செய்தியாளர்: நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு தெளிவாக பதில் கூறினார். உங்களுக்கு நன்றி ஐயா என்று அந்த நேர்காணல் நிகழ்ச்சி முடிகின்றது. அடுத்த பகுதி 4வது வினா. கடன் அன்பை முறிக்கும். இது போன்ற சொற்றொடர்களை கடைகள் அல்லது பல்பொருள் அங்காடிகள், பல பொருட்கள் இருக்கக்கூடிய சந்தைகளில் பார்த்து எழுதுக. அதுக்கு கட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒரு சொற்றொடர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. 1. தவறும் பொருள்களுக்கு நிர்வாகம் பொறுப்பல்ல. தரமான பொருள்கள் குறைவான விலை. சில்லறையை சரிபார்த்து வாங்கவும். வளமுடன் வாழ உறவுடன் வாங்க. ஒரே விலை ஒரே எடை என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி. இதற்குரிய படங்களும் கொடுக்கப்பட்டிருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.